வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா கடலை கறி. 700 பேருக்கு கடலை கறி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 கிலோ அளவு உள்ள அதாவது கருப்பு கொண்ட கடலையை ஊற வச்சிருக்கேன். ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை இப்போது நான் வேக வைக்க போகிறேன். இந்த கடலைக்கறி வேக வைக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா உப்பு போட்டுட்டு தண்ணி நிறையா ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு வடிகட்டக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா அதில் இப்போது பார்த்தீங்களா அந்த கருப்பு கலரில் தண்ணி இருக்கு இல்லையா, இதோட போட்டால் தான் அந்த கடலைக்கறி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இப்போ நான் கடலையை உப்பு போட்டு அரை உப்பு போட்டு வேக வச்சு வடிகட்டாமல் அந்த தண்ணியோடைய வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஏலக்காய் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 25 கிராம் ஏலக்காய் எடுத்திருக்கேன். அடுத்தது பிரியாணி இலை 10 நம்பர் பிரியாணி இலை எடுத்திருக்கேன். அதாவது பிரியாணி இலைன்னும் போது பேலிஃப் அப்படின்வாங்க. கிராம்பு ஒரு 25 கிராம் கிராம்பு அது எடுத்திருக்கேன். அடுத்தது உங்களுக்கு ஜீரகம் நான் ஒரு 25 கிராம் அளவுக்கு உள்ளது நான் எடுத்திருக்கேன். பட்டை ஒரு 20 கிராம் பட்டை. அதே மாதிரி இது எல்லாத்தையும் போட்டாலும் உங்களுக்கு காரம் அப்படிங்கிறது இதில் மிளகாயினுடைய காரம் மட்டும்தான் இருக்கணும். பச்சை மிளகாய் நான் ஒரு 35 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்கு வெங்காயம் நான் எப்படி வெட்டிருக்கேன் பாருங்க. ஃபைன் ஷாப்பாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 8 கிலோ அளவு உள்ள வெங்காயத்தை நான் வெட்டியிருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வெட்டிக்காங்க. இல்லை உங்களுக்கு ஜூலியன் அப்படிங்கிறதுனால வெட்டினாலும் வெட்டலாம், அது உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. பட் கடலைக்கறி கருப்பாக தான் இருக்கணும். பட் இது வெங்காயம் எப்படி வதக்கிறேங்கிறதையும் காட்டுறேன். இப்போ இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். சாதா எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், பட் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய வாசனை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். 3 லிட்டர் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெயை இதில் ஊற்றி இப்போ நம்ம மசாலாவும் செய்ய போகிறோம். அதுக்கு அடுத்தது தக்காளி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 கிலோ தக்காளியை எடுத்து அரை வெட்டமாக வெட்டிட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ நான் பியூரியா பண்ணிட்டேன். ஸோ தக்காளி பியூரியா இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், இஞ்சி அரை கிலோ இஞ்சியை நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். அதே மாதிரி பூண்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உள்ள பூண்டு. ஏன்னா இப்போ பூண்டு நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூண்டு 1/4 கிலோ அளவு உள்ள பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி, அதாவது நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன். நம்ம எப்படி பிரியாணிக்கு அரைப்போம் அந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முந்திரி ஒரு 200 கிராம் முந்தியும், தேங்காய் 5 நம்பர் தேங்காய், நார்மல் சைஸ் உள்ள தேங்காய் வந்தாலும் சரி, பெரிய தேங்காய் வந்தாலும் சரி, 5 தேங்காய் இருந்தால் போதுமானது. இப்போ இது எல்லாத்தையும் இந்த தேங்காவையும் முந்திரியையும் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த முந்திரி ஊறின பிறகு தேங்காய் முந்திரியை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சிட்டு ஊற்றுறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வச்சாச்சு. இந்த தேங்காய் எண்ணெய் சூடான பிறகு இதில் நாம் எடுத்து வச்ச ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இலை, ஜீரகம் இதை மட்டும்தான் நாம் ஆட் பண்ணணும். குறிப்பாக சோம்பு போடக்கூடாது. கடலைக்கறிக்கு சோம்பு போட்டால் அதனுடைய வாசனை அப்படிங்கிறது வேற மாதிரி ஆகிடும். இப்போ இது எல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் புறப்புறன்னு பொரியணும். ஸோ நம்ம ஏலக்காய் பொரிஞ்சது இல்லையா, தேங்காய் எண்ணெய் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாக தான் பொரியும், பட் நுர வரும் அதில் தேங்காய் எண்ணெயில். இப்போ இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 30 பச்சை மிளகாவையும் இந்த வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த வெங்காயத்தை நல்லா நீங்கள் எவ்வளோக்கு கருப்பாக வதக்குறீங்களோ அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த கடலைக்கறி அப்படிங்கிறது. பட் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, கருப்பாகணும் அப்படின்னா அடிபிடிக்கக்கூடாது. வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வதங்கும் போது தான் இந்த கடலைக்கறி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கருப்பாக இருக்கணும். ஏற்கனவே நம்ம சேனலில் கடலைக்கறி கொஞ்சமாக செய்கிறது எப்படி அப்படின்னு போட்டிருக்கேன். அதை என்ன பேரில் போட்டிருக்கேன் அப்படின்னா சிரியன் ஸ்டைல் கடலைக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடலைக்கறி ஃபேமஸே கேரளா தான். ஸோ அதில் சிரியன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்கன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதை வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வதங்குது பாருங்க. இப்போ இது இப்போ நம்ம இது பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் வெங்காயம் இந்த மாதிரி வதங்குறது. பட் கடலைக்கறிக்கு அப்படின்னும் போது இன்னும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். ஸோ அதாவது ஃபயர் நல்லா வச்சிங்கன்னா கூட குறிப்பாக அடி பிடிக்கவே கூடாது. ஏன்னா அடி பிடிச்சிது அப்படின்னா வெங்காயத்தோட கலர் மாறுமே தவிர டேஸ்ட் வேற மாதிரி வந்துடும். பட் நான் அதுக்காக தான் சொல்கிறேன், ஃபயர் நல்லா வச்சு பண்ணுங்க. இப்போ பாருங்க எவ்வளோ நான் வெங்காயத்தை நல்லா வதக்கியிருக்கேன். அந்த ஆயில் ஃபுல்லாக மேலே வந்துருச்சு பாருங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையுமே நாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ காரணம் என்ன அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு மேலே விட்டாச்சு அப்படின்னா வெங்காயத்தினுடைய டேஸ்ட் அப்படிங்கிறது மாற ஆரம்பிச்சிடும். அதாவது
கருப்படிச்ச மாதிரி டேஸ்ட்டு வந்து ஸ்வீட்னஸ். இப்போ இது வந்து நல்லா வதங்கினா அப்படின்னா ஒரு லைட் ஸ்வீட்னஸ் இருக்கும். இதையும் தாண்டி நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கருப்படிச்ச ஸ்மெல் வந்துருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால தான் இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நான் போடுங்க அப்படின்னு சொன்ன காரணம். இப்போ நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு நாம் வந்து என்ன பண்ணணும் அடுத்தனா டொமேட்டோ வந்து பியூரியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து மெயினாக நீங்கள் டொமேட்டோ வந்து பியூரியாக தான் போடணும். காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டு வதக்குனாக்க தக்காளி மேலே வந்து திட்டு திட்டா தெரிகிற மாதிரிடும். அதனால் இப்போ நான் எப்படி அரைச்சி ஊற்றுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் கொஞ்சம் இதுலேயே தண்ணி சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. தக்காளி அந்த பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ண பாத்திரத்தை கொஞ்சமாக கழுவி ஊற்றி நல்லா அழகாக வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும். இது காரம் வந்து பச்சை மிளகா மட்டும்தான் இருக்கணும். அதே சமயம் வந்து மிளகாத்தூள் அப்படிங்கிறது இதில் போடவே கூடாது. இந்த கடலைக்கறியை பொறுத்த வரைக்கும் கருப்பு கடல்ல இருக்கணும். ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் கரம் மசாலா ஆட் பண்ணுறது, அப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். கடலைக்கறியில் அதெல்லாம் பண்ணக்கூடாது. மல்லித்தூள் மட்டும்தான் போடணும். இந்த மல்லித்தூளை கூட இன்னும் சொல்ல போனால் எப்படி போட்டோம் அப்படின்னா கலர் வரும் அப்படின்னா ஒரு கொஞ்சமாக ஒரு பேனில் ஆயில் வச்சு அந்த ஆயில் நல்லா சூடான பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தூளை போட்டிங்க அப்படின்னா ஒரு லைட்டாக கருப்பு கலர் வரும் பார்த்தீங்களா, மல்லி கருகுன மாதிரி. அதை தூக்கி ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் கலர் சூப்பராக வரும். பட் நாங்கள் ஸ்டார் ஹோட்டலில் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லா வந்து பாயில் பண்ண முடியுமோ, அதாவது வந்து வதக்க முடியுமோ வதக்குவோம். அப்போ வந்து நேச்சுரல் கலர் அப்படிங்கிறது பிளாக் கலர் கொண்டு வருவோம். இப்போ இது வந்து நல்லா வந்தாச்சு. தக்காளி போட்டு நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு அந்த வெங்காயம் தக்காளியினுடைய கலர் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே தான் இருக்கு. இதில் நீங்கள் மிளகாத்தூள் போட்டீங்கன்னா என்ன ஆகும், சிகப்பு கலரில் மாறிடும். இப்போ நல்லா இது வந்து அதாவது வந்து அதில் ஊற்றின எண்ணெய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரோகன் அப்படிங்கிறது சொல்லி வெளியில் வருதோ அப்போ தான் இந்த கடலைக்கறி அப்படிங்கிறதும் நல்லா இருக்கும். அதே சமயம் நிறைய எண்ணெயும் இருக்கக்கூடாது, இருந்தாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ உங்களுக்கு பாருங்க நல்லா வந்து ஃபுல்லாக வதங்கிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வந்து நம்ம வடிகட்டாமல் வச்சுருந்தோம் இல்லையா கடலை வேக வச்சு அதை அப்படியே அந்த தண்ணியோடையே ஊற்றிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த தண்ணியோடு ஊற்றும் போது தான் அந்த கடலையினுடைய கருப்பு கலர் அப்படிங்கிறது ஏறும். ஸோ வந்து நீங்கள் இதை தான் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால் அதுக்காக தண்ணி நீங்கள் ஓவராக வச்சுட்டீங்க அப்படின்னா கடலையும் இதுவும் சேர்ந்து பண்ணும்போது ஓவராக தண்ணி ஆச்சுன்னா அப்புறம் மாவு கட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் கடலையில் வைக்கக்கூடிய தண்ணி வந்து மிதமாக வச்சு நீங்கள் அந்த கருப்பு கலரோட வர்ற மாதிரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் கலரை அந்த கடலையோட அந்த கருப்பு கலர் தண்ணி மேலே தெரியுது பார்த்தீங்களா, அப்படித்தான் இருக்கணும். நீங்கள் நினைக்கலாம் தண்ணியோட ஊற்றினா ஒரு மாதிரி ஸ்மெல் வராதா, வேக வச்ச தண்ணி நல்லா இருக்காது டேஸ்ட் அப்படிம்பீங்க. பட் இதுக்கு இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும். இப்போ நான் ஊற்றின பிறகு எவ்வளோ லூஸாகவும் அந்த தண்ணியும் இதுவும் சேர்ந்து லைட்டாக கலர் நமக்கு வந்து கருப்பு கலர் அப்படிங்கிறது லைட்டாக இருக்கு பாருங்க. இப்போ இதில் நல்லா நம்ம வந்து ஃபுல்லாக நல்லா கொதிக்கணும். ஏன்னா அந்த தண்ணியும் வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி வதங்கினாலும் இது எல்லாத்தையும் சேர்ந்து அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது இதில் ஏறணும் கடலையில். அதன் பிறகுதான் நாம் அரைச்சி வச்ச தேங்காய் இந்த முந்திரி இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடணும். ஸோ இதை நல்லா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட கடலை கறி அப்படிங்கிறது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எதுக்கு சைட் டிஷ் அப்படின்னா ஆப்பத்துக்கு சாப்பிட்லாம், இடியாப்பத்துக்கு சாப்பிட்லாம், புட்டுக்கு சாப்பிட்லாம். ஸோ வந்து அருமையான வந்து கடலை கறி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் ஸ்டார் ஹோட்டலில் என்ன பண்ணுவோம், மல்லித்தூளை ஆயிலில் ஃப்ரை பண்ணி போடும்போது அந்த பிளாக் கலர் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யும்போது அந்த மாதிரி பண்ணி பாருங்க. பட் மல்லித்தூளை ரொம்ப கருக விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்மெல் வந்து வேற மாதிரியான மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ சுவையான கடலைக்கறி 700 பேருக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ உங்கள் வீட்டில் கொஞ்சமாக செஞ்சதையும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.